ஹேஸ் டு. இப்போ ஹேவ் டுனாலும் வேண்டும், ஹேஸ் டுனாலும் வேண்டும். ஆனால் இந்த ஹேஸ் டு எப்போ வரும்? தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ, ஷீ, இட் அல்லது எனி நேம், ஏதாவது ஒரு பெயரை குறிப்பிடும் பொழுது ஹேஸ் டு வேண்டும் என்ற அர்த்தத்தில் இதை பயன்படுத்தலாம். He has to go fast to catch the train. அவன் ரயிலை பிடிக்க வேகமாக போக வேண்டும். She has to help her family. அவள் தன்னுடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும். Everyone has to work hard to come up in life. வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் ஒவ்வொருவன் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும், கடின உழைப்பு செய்ய வேண்டும். இப்போ ஹேவ் டு, ஹேஸ் டு இது ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. பாஸ்ட் டென்ஸில் இந்த ரெண்டுக்குமே ஹேட் டுன்னு சொல்கிறோம். மஸ்ட் அண்ட் ought to have no past forms. மஸ்ட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஆட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. மஸ்ட் அண்ட் ought to இந்த ரெண்டுக்குமே இறந்த காலத்தில் கிடையாது வார்த்தைகள். பாஸ்ட் obligation is expressed by had to, must and ought to. அதாவது மஸ்ட் அண்ட் ஆட்டுக்கு பதிலாக அப்படி வச்சுக்கிறேங்க. மஸ்ட் அண்ட் ஆட்டுக்கு பதிலாக had to கடந்த கால வேண்டுகோளை தெரிவிக்கும் பொழுது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒரு காரியம் முடிஞ்சதுக்காக நாம் சொல்கிறோம். இப்போ ஐ ஹேட் டு கெட் அப் அட் 5 this morning. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டி இருந்தது. பாருங்க, வேண்டி இருந்தது, வேண்டும் இனிமேல, வேண்டி இருந்தது என்பது முடிஞ்ச கதை. அதனால் இந்த இடத்துல மஸ்ட் போடக்கூடாது, ஆட்டு போடக்கூடாது, அப்போ ஹேட் டு போடணும். அடுத்தது பாருங்கள், ஐ ஹேட் டு குக் மை ஓன் மீல்ஸ் வென் மை வைஃப் வாஸ் அவே. என்னுடைய மனைவி வெளியில் போயிருந்த பொழுது நான் என்னுடைய சாப்பாட்டை நானே சமைக்க வேண்டி இருந்தது. ஓன் மீல்ஸ். ஹி ஹேட் டு வெயிட் ஃபார் மீ. அவன் எனக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. அப்போ வேண்டி இருந்தது, அதுக்கு ஹேட் டுன்றதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ வுட், வில் சொல்கிறோம் இல்லையா, வில்லுக்கு பாஸ்ட் டென்ஸ் வுட். ஆனால் வுட் என்பது தனியாக கொடுக்கப்பட்டால் அது சில கண்டிஷன், சில விருப்பம் தெரிவிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை, இந்த வினைச்சொல்லை பயன்படுத்துவோம். என்னென்னு பார்ப்போமா? வுட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் வில்லிங்னஸ் அண்ட் ஹேபிட். வில்லிங்னஸ்னா விருப்பம், ஹேபிட்னா பழக்கம். பழக்கத்தையும் விருப்பத்தையும் தெரிவிக்கும் பொழுது வுட் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி பாருங்க, ஐ வுட் லைக் டு ஹேவ் எ கப் ஆஃப் டீ. ஐ வுட் லைக் டு ஹேவ் எ கப் ஆஃப் டீ. நான் ஒரு கப் டீ குடிக்க விரும்புகிறேன் அர்த்தம். அதாவது இப்போ குடித்தா எனக்கு நல்லா ஒரு தெம்பாக இருக்கும் என்றது மனசை நினச்சிக்கிட்டு சொல்லும் பொழுது வுட் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் லஞ்ச், ஆஃப்டர் லஞ்ச் ஹி வுட் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். அதுன்னு சொன்னால் சாப்பாடு, சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு, அதாவது மதிய சாப்பாடுக்கு லஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ சப்பர்னு எப்போ சொல்கிறோம்? ராத் சாப்பாட்டுக்கு இங்கிலீஷில் சப்பர்னு சொல்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட்னு எப்போ சொல்கிறோம்? காலை சிற்றுண்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறோம். பொதுவாக பல பேர் கலந்துக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் டின்னர். ஆஃப்டர் லஞ்ச் ஹீ வுட் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். மதிய சாப்பாட்டிற்கு பிறகு அவன் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், ஓய்வெடுக்க விரும்புகிறான் அர்த்தம்.